கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 21 கேள்விகளும் பதில்களும். ஆகாபின் அரண்மனை அண்டையில் இருந்தது என்ன? திராட்சை தோட்டம். ஆகாபின் அரண்மனை அண்டையில் இருந்த திராட்சை தோட்டம் யாருடையது? நாபோத்துடையது. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கேட்டவன் யார்? ஆகாப். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எதற்காக கேட்டான்? கீரை கொள்ளையாக்கும்படி. தன் பிதாக்களின் சுதந்திரம் என்று நாபோத் எதை கூறினான்? திராட்சை தோட்டம். நாபோத் சொன்ன வார்த்தைக்காக சலிப்பும் சினமுமாய் வீட்டிற்கு போனவன் யார்? ஆகாப். எதைத்தான் ஆகாப்புக்கு கொடுப்பதாக ஏசபேல் ஆகாப்பிடம் கூறினாள்? நாபோத்தின் திராட்சை தோட்டம். மூப்பருக்கும் பெரியோருக்கும் நிருபம் எழுதி அனுப்பியவள் யார்? ஏசபேல். ஏசபேல் யாருடைய பெயரால் நிருபங்களை எழுதினாள்? ஆகாப். எதை பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்த ஏசபேல் நிருபத்தில் எழுதினாள்? உபவாசம். யாரை தூஷிக்கிறதாக நாபோத்துக்கு எதிராக சாட்சி சொல்லும்படி பேலியாளின் மக்களை நிறுத்த நிருபத்தில் எழுதியிருந்தது? தேவனையும் ராஜாவையும். ஏசபேல் நிருபங்களில் கட்டளையிட்டிருந்தபடி செய்தவர்கள் யார்? மூப்பரும் பெரியோரும். எத்தனை பேலியாளின் மக்கள் நாபோத்துக்கு எதிராக சாட்சி சொன்னார்கள்? 2 பேர். நாபோத்தை எங்கே கொண்டு போய் கொன்றார்கள்? பட்டணத்திற்கு வெளியே. நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான். கூறியவள் யார்? ஏசபேல். ஆகாப்புக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டானது? திஸ்பியனாகிய எலியா. நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் யாரை குறித்து கூறினார்? ஆகாப்பை குறித்து. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே யாருடைய இரத்தத்தை நக்கும்? ஆகாப். என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயோ? யார் யாரிடம் கூறியது? ஆகாப் எலியாவிடம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்டவன் யார்? ஆகாப். ஆகாப்பின் குடும்பத்தை எவர்களுடைய குடும்பத்துக்கு சமமாக்குவேன் என்று கர்த்தர் கூறினார்? யெரொபெயாம் மற்றும் பாஷா. நாய்கள் இஸ்ரவேலின் மதில் அருகே யாரை தின்னும்? ஏசபேல். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆகாப்பை தூண்டிவிட்டவள் யார்? ஏசபேல். எமோரியர் செய்தபடியெல்லாம் செய்தவன் யார்? ஆகாப். ஆகாப் எவைகளை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான்? நரகலான விக்கிரகங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டவன் யார்? ஆகாப். கர்த்தர் ஆகாப்புக்கு எதிராக கூறிய பொல்லாப்பை யாருடைய நாட்களில் வரப்பண்ணுவதாக கூறினார்? ஆகாப்பின் குமாரன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.